வெல்கம் டு நம்ம சேனல். நான் உங்கள் வாசு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பேங்கிங் அவேர்னஸ் சீரியஸ் வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் வீடியோ ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் அடுத்த வீடியோ, ஸோ பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது உங்கள் எக்ஸாம்ஸுக்கும் இன்டர்வியூக்கும் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்னு சொல்லி 1926 ஒரு கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃப்யூச்சரில் நம்ம நாட்டை வந்து அந்த மணி சர்க்குலேஷன்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் தேவை அப்படின்றத பற்றி அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஹில்டன் யங் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி 1934 வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ஆக்ட், ஸோ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட் வந்து போடுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து 1934 ஆர்பிஐ ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க. 1935 வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ ஆர்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா ஒரு இனிஷியல் கேபிட்டல் போடணும் இல்லையா. ஸோ ஆர்பிஐக்கு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 5 crores வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் கேபிட்டல் வந்து போட்டு தான் வந்து அதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மெஜாரிட்டியான மணி வந்து போட்டிருந்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நிறைய டைம்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1948 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்து போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1949 ஆர்பிஐ வந்து நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க. ஸோ நேஷ்னலைஸ் பண்ணுறாங்கன்னா என்ன மீனிங்னா அது வந்து கவர்மெண்ட்டு கீழே வந்துடும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது கவர்மெண்ட்டு கீழே வராது. ஸோ இண்டிபெண்டன்ஸ்லாம் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஸோ மக்களுக்கு இன்னும் நிறையா ட்ரஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னலைஸ் வந்து 1949 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐயோட லோகோ பார்த்திங்கன்னா ஸோ இந்த இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதுதான் ஆர்பிஐயோட லோகோ. ஸோ பெங்கால் டைகர் அண்டர் பாம் ட்ரீ, ஸோ ஒரு பனைமரத்துக்கு அடியில் வந்து ஒரு புலி வந்து நிற்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்பிஐயோட லோகோ. ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, அதாவது நான் கான்ஸ்டிடியூஷனல். ஸோ அந்த ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னா என்னன்னா ஸோ அதிலே கொடுத்துட்டாங்க நான் கான்ஸ்டிடியூஷனல். ஸோ கான்ஸ்டிடியூஷன் கீழே வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ முழுக்க கவர்மெண்ட் அவங்களோட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கவர்மெண்ட்டால் ஃபார்ம் பண்ணப்பட்டனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஸ்டாச்சுட்டரி பாடினா வந்து கான்ஸ்டிடியூஷனல் கீழே வர்றது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், நம்ம சுப்ரீம் கோர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் கீழே தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட்டால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணனால அது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரிட்டிஷ் இருக்க காலத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த வெள்ளையா முழுன்னு இருக்காரா, ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னர். ஸோ அந்த ஃபோட்டோலாம் தேவையில்லை, இது ஜஸ்ட் ஒரு இதுக்காக போட்டது தான். ஸோ அந்த நேம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சர் ஆஸ்பன் ஸ்மித் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னர். ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் டெபுட்டி கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் டெய்லர். ஸோ அந்த இருக்கார்ல, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் டெபுட்டி கவர்னர். ஸோ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர். ஸோ ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸை போட்டாங்க. ஸோ ஓவராலாக வந்து இவர் பார்த்தீங்கன்னா 3rd கவர்னர். ஆனால் ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா சிடி தேஷ்முக் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர். ஸோ அதுக்கப்புறம் லாங்கஸ்ட் சர்விங் கவர்னர். ஸோ ஆர்பிஐயில் வந்து அதிக வருஷம் வந்து கவர்னர் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பெனிகல் ராமா ராவ் அப்படின்றவர். ஸோ இவர் இந்தியன் தான். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் அதிக வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னராக இருந்தவர். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட். ஸோ லாங்கஸ்ட் பார்த்தோன்னா ஷார்ட்டஸ்ட்டும் பார்த்துடணும். ஸோ இந்த அமிதாவ் கோஷ் அப்படின்றது ரீசெண்டாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் கூட படிச்சிருப்பீங்க. ஸோ ஆபிச்சுவரி நியூஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஷார்ட்டஸ்ட் கவர்னர். ஸோ 21 நாள் தான் வந்து கவர்னராக இருந்திருக்காரு. ஸோ பிரசன்ட் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி காந்ததாஸ். ஸோ இவர் வந்து 25th கவர்னர். ஸோ இவர் இப்போ தான் வந்து கரண்ட் ஆர்பிஐ கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்தி காந்த தாஸ். ஸோ 24th கவர்னர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உர்ஜித் பட்டேல். ஸோ உர்ஜித் பட்டேல் அப்படின்றவர் தான் 24th கவர்னர். ஸோ அவருக்கு முன்னாடி 23rd பார்த்தீங்கன்னா ரகுராம் ராஜன். ஸோ இந்த அளவு தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ 24th வந்து உர்ஜித் பட்டேல், 23rd ரகுராம் ராஜன். ஸோ இப்போ கரண்டாக 25th கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி காந்த தாஸ். ஸோ இந்த கவர்னர் ரிலேட்டடாக இன்னொரு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்தியாவிலே ஒரே ஒரு ஆர்பிஐ கவர்னர் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கார். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், மன்மோகன் சிங். ஸோ மன்மோகன் சிங் தான் இந்தியாவோட
15th ஆர்பிஐ கவர்னர். ஸோ லேட்டரான வந்து பார்த்தீங்கன்னா 10 years வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்டர்வியூக்கு போனப்போ அவனுக்கு கேட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால். ஸோ ரொம்பவே வந்து முக்கியமானது. ஸோ அடுத்து வந்து டென்யூர் ஆஃப் கவர்னர். ஸோ ஒருத்தர் வந்து எவ்வளோ வருஷம் வந்து ஆர்பிஐயோட கவர்னராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 years. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ அவங்க எப்போ சொல்கிறாங்களோ 3 to 5 years. ஸோ 4 yearsக்கு அப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ 3 to 5 years தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு கவர்னரோட டென்யூர். ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 5 yearsக்கு அப்புறம் ஒரு டென்யூர் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ 62 years. இந்த 3 to 5 years முடிகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 62 வயசு ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 60 வயசுல தான் ஒருத்தர் போடுறாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துலேயே வந்து அந்த 62 இயரை ரீச் பண்ணிட்டாருன்னா அதுக்கு மேலே வந்து அவர் கவர்னராக இருக்க முடியாது. ஸோ வந்து 62 வயசுக்கு மேலே இந்தியாவில் யாருமே வந்து ஆர்பிஐயோட கவர்னராக இருக்க முடியாது. ஸோ ஆர்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டெப்புட்டி கவர்னர்ஸ். ஸோ கவர்னர் கீழே 4 டெப்புட்டி கவர்னர்ஸ் இருக்காங்க. ஸோ எம்கே ஜெயின், பிபி கனுங்கோ, மைக்கேல் டெபபத்ர பாத்ரா, அப்புறம் ராஜேஸ்வர ராவ். ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட டெப்புட்டி கவர்னர்ஸ். ஸோ இது வந்து இன்னைக்கு டேட்டுக்கு. ஸோ இப்போயே வந்து ஒரு 10 நாள் கழிச்சு கூட சேஞ்ச் பண்ணலாம், இல்லை 1 மாதம் கழிச்சு கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ ஸோ அந்த டைமில் விக்கிபீடியாவில் போட்டு யார் யாரெல்லாம் அந்த டெப்டி கவர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகிறப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 4 டெப்டி கவர்னர்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா 2 பேர் வந்து ஆர்பிஐ ரேங்க். ஸோ இந்த ஆர்பிஐயில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு கீழே அந்த ஆர்பிஐயில் வந்து ஹையஸ்ட் ரேங்க் இருக்கவங்க. ஸோ அந்த மாதிரி 2 பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்க ஒரு எக்கனாமிஸ்ட். ஸோ அந்த எக்கனாமிக் ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா அவங்கள சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டார் பேங்கோட சேர்மன். ஸோ இந்த பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்றதுனா ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க கவர்மெண்ட் பேங்க்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஐபிபிஎஸ் கீழே வர பேங்க். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த பப்ளிக் செக்டார் பேங்கோட சேர்மனாக இருக்க ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து சூஸ் பண்ணி ஆர்பிஐயோட டெப்புட்டி கவர்னர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐயில் வந்து டோட்டல் மெம்பர்ஸ். ஸோ ஓவராலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 21 மெம்பர்ஸ். இது ரொம்பவே முக்கியமானது. ஸோ டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 21. ஸோ இதில் அஃபீஷியல் டைரக்டர்ஸ் 5 பேர், நான் அஃபீஷியல்ஸ் மிச்சம் இருக்க 16 பேர். ஸோ இந்த அஃபீஷியல் டைரக்டர் வந்து ஒரு கவர்னர், 4 டெப்டி கவர்னர்ஸ் நம்ம பார்த்தது தான். ஸோ இந்த 4 அஃபீஷியல் டைரக்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐயில் கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து சூஸ் பண்ணுவாங்க. 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், எம்ஓஎஃப்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து 2 பேர் வந்து சூஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மிச்சம் 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் போர்டு. ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் எல்லாத்துலேயும் வந்து அந்த லோக்கல் போர்டில் இருக்க ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 21 மெம்பர்ஸ். அஃபீஷியல் டைரக்டர்ஸ் 5 பேர், நான் அஃபீஷியல் டைரக்டர்ஸ் 16 பேர். ஷுட் மீட் மினிமம் 6 times in a year. ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 6 டைம் வந்து மீட் பண்ணணும். அதாவது 1 in each quarter. ஸோ அந்த குவார்ட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 months தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது வந்து அந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து அந்த 2 months டைம் தான் குவார்ட்டர்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த 2 monthsக்கு ஒரு டைம் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து மீட் பண்ணிடணும். ஸோ அப்படி மீட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெட்னஸ்டேஸில் தான் மீட் பண்ணணும். ஸோ அப்படி மீட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து வெட்னஸ்டேஸில் தான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஆர்பிஐயோட சப்சிடரிஸ். ஸோ அவங்களுக்கு கீழே வந்து வேலை பார்த்துட்டு இருக்க அந்த சப்சிடரிஸ்லாம் யார் யாருன்னு பார்த்துடலாம். டிஐசிஜிசி. ஸோ இது நான் போன வீடியோவில் சொன்னேன். ஸோ இதனால தான் சொன்னேன் வந்து அந்த கண்டினியூட்டியோட வீடியோஸ் வந்து பாருங்கள். ஸோ டக்குன்னு வந்து செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் புரியாது. அதனால தான் வந்து அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கு. ஸோ ஆர்டரை 1 by 1 பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ்லாம் வந்து நல்லா வந்து புரியும். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ டிஐசிஜிசி, பிஆர்பிஎன்பிஎல், ரெபிட், இஃப்டாஸ். ஸோ இது என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து வரிசையாக பார்க்கலாம். ஸோ டிஐசிஜிசி டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பேங்க்கில் போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ், ஒரு இன்சூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வந்து இவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ சப்போஸ் வந்து நான் பேங்க்கில் வந்து ஒரு 10,000 போட்டு வச்சிருக்கேன். அந்த பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இவங்க கிட்ட இருந்து எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs. ஸோ இது ப்ரீவியஸாக 1 lakh இருந்துச்சு. ஸோ அது இப்போ வந்து 5 lakhs வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் 10,000 போட்டிருந்தாலும் 5 லட்சம் தான், 10 கோடி ரூபா போட்டிருந்தாலும் உங்களுக்கு கடைசியாக இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 lakh தான் கிடைக்கும். ஸோ இன்சூரன்ஸ் கிடைக்குது அப்படின்னா வந்து நம்ம ப்ரீமியம் கட்டணும். நார்மலாக இன்சூரன்ஸ் கிடைக்குதுன்னா ப்ரீமியம் கெட்டால் தான் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரீமியம் வந்து நம்ம கெட்ட தேவையில்லை. நம்ம போடுற ஒவ்வொரு 100 rupeesக்கும் 12 paise
நம்ம போடுற ஒவ்வொரு 100 ரூபீஸ்க்கு வந்து 12 பைசே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஐசிஜிசிக்கு வந்து பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வச்சுன்னா அந்த பேங்க் வந்து திவால் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 5 lakh rupees வந்து இந்த டிஐசிஜிசிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியம் வந்து இந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அப்ரிவேஷன் டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் எக்ஸாம்பிள் எப்படி வரும்னா இந்த ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு 4 இது கொடுத்துருவாங்க, அது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. அதோட ஆக்ட் வந்து 1961 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1978 தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 lakh இன் கேஸ் ஆஃப் பேங்க்ரப்சி. ஸோ அந்த பேங்க் திவாலானா 5 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. எக்ஸப்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் என்பிஎஃப்சிஸும் ஸோ இந்த டிஐசிஜிசி கீழே வராது. ஸோ மற்ற பேங்க்ஸ்னால நீங்கள் பணம் போட்டு வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் என்பிஎஃப்சிஸுக்கும் கிடையாது. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸில் வந்து ஏன் வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் என்பிஎஃப்சிஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால் தொடர்ந்து வந்து நம்ம வீடியோஸை பார்த்துட்டே இருங்க. ஸோ அடுத்த வந்து சப்சிடரி பார்த்தீங்கன்னா BRBNMPL, பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரன்சி சின்ன வயசுலேருந்து கரன்சி எங்கே அச்சடிப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே இது வந்து நாசிக் தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஓவராலாக 4 இடத்துல வந்து அடிப்பாங்க. ஸோ அதில் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த BRBNMPL கீழே வருது. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. அது 2 இடத்துல எங்கெங்கெல்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா மைசூர், கர்நாடகாவில் இருக்க மைசூர், வெஸ்ட் பெங்காலில் இருக்க சல்போனி. ஸோ இந்த 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த BRBNMPLக்கு வந்து கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஒன் ஆஃப் த சப்சிடரி. ரிபிட், ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். ஸோ இதை 2016 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, ஃபோன்பே யூஸ் பண்ணுறாங்க, பேடிஎம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நிறையா பிரச்சனைலாம் வருது இல்லையா. சைபர் கிரைம் பண்ணி ஹேக் பண்ணி அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் டீல் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி 2016 ஆர்பிஐல கொண்டு வந்து அதோட சப்சிடரியாக வச்சிருக்காங்க. ஸோ இஃப்டாஸ், இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அலிட் சர்வீசஸ். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அந்தளவு பெரிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்காது, சும்மா கையில் எழுதி கொடுத்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் தான். ஸோ ஒரு பேங்க்குள்ள போனீங்கனாலே ஒரு சின்ன பிரான்ச்னால ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்கும். அதில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து ரன் பண்ணி தான் அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து ஸோ அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அலிட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐயோட ஒன் ஆஃப் த சப்சிடரி வந்து இருக்கு. ஸோ ஆர்பிஐயோட 4 சப்சிடரிஸ் இதுதான். ஸோ இது வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ். ஆர்பிஐ வந்து ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, ஸோ இது வந்து நிறைய இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் என்ன, ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி இன்டர்வியூவில் நிறைய பேருக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மானிட்டரி பாலிசி. ஸோ இந்த மானிட்டரி பாலிசி அப்படின்னா என்னன்னா வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி, MPC அப்படின்னே ஒன்று இருக்கும். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் நீங்கள் நியூஸில் வந்து நிறைய டைம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் ஊர் இப்போ ஒரு ஊர் இருக்குது. ஸோ நார்மலாக இப்போ எங்கள் ஊர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ தேனி நான் இருக்கேன்னா இந்த தேனியில் வந்து ஒரு நாளில் வந்து எவ்வளோ பணம் புழங்கணும், ஸோ மணி சர்க்குலேஷனில் இருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது நம்புற மாதிரி இல்லை, ஆனால் வந்து உண்மை ஆர்பிஐ தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரி பாலிசி அப்படின்றது. அடுத்து இஷ்யூர் ஆஃப் கரன்சி, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது ஆர்பிஐ தான். அடுத்து மேனேஜர்ஸ் ஃபாரெக்ஸ். இந்த ஃபாரெக்ஸ்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெளிநாட்டு பணம் அப்படின்னு சொன்னாங்களே, US டாலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் இருந்து ஏதாவது வித்துட்டு அந்த US டாலர்ஸ் எல்லாம் வாங்குவாங்களே. ஸோ அந்த ரிசர்வ்ஸ்லாம் அந்த US டாலர் அந்த ரிசர்வ்லாம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிஐட்ட தான் இருக்கும். ஸோ பேங்கர்ஸ் பேங்க். ஸோ பேங்க்லாம் ஏதாவது பிரச்சனை, ஸோ ஏதாவது பணம் தேவைப்படுது அப்படின்னா வாங்குறது, ஸோ கைட்லைன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ஓவராலாக மானிட்டர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ தான் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பேங்கர் டு கவர்மெண்ட். ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கே வந்து சில நேரம் வந்து அந்த நிதி பிரச்சனைனா வந்து அவங்க வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து அவங்கள்ட்ட வாங்கிட்டு ஸோ லேட்டராக இன்ட்ரெஸ்ட் வச்சு பே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா ஸோ இது ஒன்றையும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எலாபரேட் பண்ணி சொன்னீங்கன்னா ஓகே அவங்களுக்கு இது வரும், ஓகே பையன் நல்லா வந்து தெளிவாக படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ அடுத்து ஸோ இந்த ₹1 நோட்டோட முடிச்சிடலாம். ஸோ இந்த ₹1 நோட்டு ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியாவில் வந்து
அச்சடிக்கிற எல்லா நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ஆர்பிஐ கவர்னரோட சைன் தான் இருக்கும். ஆனால் இந்த ₹1 நோட்டில் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபினான்ஸ் செக்ரட்டரியோட சைன் இருக்கும். ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ₹1 நோட் மட்டும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ மற்ற நோட்ஸ் எல்லாமே வந்து ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. இந்த ₹1 நோட்டை மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியோட சைன் தான். ஸோ அன்னைக்கு யார் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்காரோ அவரோட சைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி காயின்ஸ், எல்லா காயின்ஸையும் மின்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து மின்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இன்னைக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ எல்லா விஷயத்தையும் நம்மளே சொல்லிட்டோம்னாலும் வந்து ஒரு இதாயிரும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். இந்த காயின்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறது வந்து மின்டிங் சொல்லுவாங்க. காயின்ஸ் மின்ட் பண்ணுறது இந்தியாவில் 4 இடத்துல வந்து மின்ட் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்ன இடம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ காயின்ஸ் மின்ட் பண்ணுறது கவர்மெண்ட் தான் மின்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ அது என்னென்ன இடத்துல மின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ போன வீடியோவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதோட ஆன்சர்ஸும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் வருஷம். ஸோ ஆர்பிஐ நேஷனலைஸ் பண்ணது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன். ஸோ இந்தியாவில் டிமானிட்டைசேஷன் வந்து இண்டிபெண்ட் இந்தியாவில் எத்தனை டைம் பண்ணாங்க? ஸோ டிமானிட்டைசேஷன் இண்டிபெண்ட் இந்தியாவில் எத்தனை டைம் வந்து பண்ணாங்க? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா 1969 எத்தனை பேங்க்ஸை வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க? ஸோ ஆர்பிஐ கிடையாது, சாரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1969 எத்தனை பேங்க்ஸை வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க? ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதோட சேர்த்து இந்த காயின் மின்ட் பண்ணுற பிளேசஸ், ஸோ அதுவுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேங்க் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம ஆஸ்பிரன்ஸை கைட் பண்ணுறதுக்காக அந்த சேனலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த queries இருந்தாலும் சரி, ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வாசு கேப்ரியோ. ஸோ வாசு கேப்ரியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும், CAPRIO. ஸோ அதில் வந்து உங்களோட டவுட்ஸை கேட்கணும்னாலும் கேளுங்க. ஸோ எந்த டவுட்ஸ்னாலும் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.